இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேக் தான். ஆக்சுவலி நான் வந்து டாமிங்கன் கிடச்சதுக்கு வீடியோ போடலான்னு தான் பார்த்தேன். சரி அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுப்போம் டைம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் நேற்றுக்கு வேறு வீடியோ போடலை, மன்னிச்சுக்கோங்கோ. புறா இவங்கள நான் டேக் அடிப்பேன், பக்கத்தில் போனால் டேக் அடிச்சிடலாமா? இவங்க டேக் பட்டன் கூட இல்லைன்னு நண்பர்களே. இதோட என்னடா பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படா டேக் அடிக்கிறது இனிமைய? ஃபஸ்ட்டு எப்படி டேக் அடிக்கிறது? பக்கத்தில் போனால் ஆட்டோ டேக்கா? தெரியல ஆட்டோ டேக்கா என்னன்னு. ஆட்டோ டேக் மாதிரி தான் நினைக்கிறேன், தெரியல. இங்கே ஏதாவது டேக் ஆப்ஷன் இருக்கு? இல்லை, மேலே அங்கே உட்காந்துருக்கானே அவன், அது இல்லை. டே எப்படா டேக் அடிப்பா? அடிடா, இந்த க்ரீன் பீனியாவது அடிப்போம், அவ்வளோதான். ஓகே, ஆட்டோ டேக் தான் கைஸ். அதை கண்டாவது பிடிச்சனே போதும் எனக்கு. அவ்வளோதான், இன்வென்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆபியை முடிக்கணும் ஃபஸ்ட்டு. யாராவது போய் ஈஸியாக இருக்கா ஆபி? நம்மளுக்கு இந்த கிளிச்ச பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபெக்ஷனாக ஃப்ரீஸ் டேக்கா? இன்ஃபெக்ஷனே ஓகே, எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. பிக்கு கேவலம் வேணாம் சாமி. ஓகே, இறங்கு. என்னடா இது அடிச்சுட்டாங்க, டேக் அடிக்கணுமா? இது வரேன். இல்லை, நம்ம சூப்பர் டேக் அளவுக்கு இது நம்ம அன்டைட்டில் டேக்கா கேம் அளவுக்கு வரல இது ஒன்றும். டே இந்த பவர்லாம் நான் வாங்கினேன்டா ஒரு டைம். எங்க லீஃப் அழுத்தி வேஸ்ட் ஆக போச்சு. ஏன்டா என்னையே டேக்கரை அடிச்சு விட்டீங்க? நான் தான் அந்த 1 and only டேக்கரா? அப்போ என் மேலே விடக்கூடாது, ஒருத்தனாவது டேக் அடிச்சிடணும். தம்பி ஏன் சொன்னா அப்படியே டேக்குப்பா, டேக்கு தம்பி டேக் வச்சுக்க. என்னடா வாங்காமல் போயிட்ட? செத்தானா என்னாச்சு? இங்கே வேற வழி போகுது. அப்பா எவ்வளோ தூரம் போகுது, இன்னும் போகுது, இன்னும் மேலே போகுது. அங்கே ஒரு க்ரீன் பீனை நான் பார்த்தேன். இப்போ அதான் ஒருத்தனை டேக் அடிச்சாச்சு. இந்தாங்க அதான் வாங்கிக்கோங்க டேக்கு. இந்த சின்ன டைமுக்குள்ள என்னடா இதை அடிக்கவே முடியலை. இந்த பவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆட்டோ டேக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே ஷார்க்கு தானே அது வந்துச்சு. ஷார்க்கு குட்டி. இந்த டைம் நம்ம தான் ஆவியை முடிக்கிறோன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு போயிடுச்சு. ஓகே, எவ்வளவோ காம்படிஷன் போயிருந்தேன்டா, காம்படிஷன் கொடுத்து போயிட்டு இருந்தேன். சரி கீழே இறக்கி விடுங்க. என்ன ஓகே, ஃப்ரீஸ் டேக். ஒரு வேளை இந்த 2 கேம் மட்டும் தான் இருக்கோ? அரீனா நெய்பர்ஹுட்டு கிளாஸா? அது கிளாஸே போகலாம்.
ஷாப்பு மேட்ச் மாடிஃபையர், மேப் செலக்டு, ஸ்டார்டர் பேக்கு, அட்மின் கமெண்ட்ஸு. அந்த எவ்லிட்டில் எப்படி வாங்குறது இங்கே இருக்குது. லீப் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஆறா ஓ நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேண்ணா. யாராவது அன்ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சா பாருங்கடா. இந்த டைமுக்கு முடிஞ்சால் நம்மளே ஃப்ரீ ஆகிடுவோம், ஓடிடலாம். முடிஞ்சு நான் என்ன ஃப்ரீஸ் வாங்கிக்க. தம்பி 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 இங்கே இங்கே என்னடா இந்த கேம் மயிராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது. டேய் தம்பி, நீ மாட்டாமல் போக போகிறது இல்லைடா. அவ்வளோதான், தலைவன் காலி. டேகர்ஸ் தான் வின் பண்ணிடுவான். இப்போ 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 வரண்டி இருங்கடி. ஷீட் அப்புறம் எப்படி உயிரோட இருக்கேன்? என்னாச்சு? ஒருவேளை நினச்சேன். ஓகே, புது சர்வர் சேர்ந்துருக்கோம். இப்போ நம்ம சர்வே பண்ணணும். டேகர் இருந்து ஷீட் ஏறா. ஷீட்டு ப்ரோ. இனிமேட்டு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு தம்பியார் நின்றுட்டுருக்காரு. தம்பி தம்பி நீ பயப்பட வேணாம்ப்பா, நான் வரேன்ப்பா. அவ்வளோதான், அட்டாக் அடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் சீக்கிரமாக போங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரமாக போங்க பாய்ஸ். நீ சீக்கிரமாக உனக்கு பிடிக்கிறோம். அவ்வளோதான், அவனும் டேக்கர் ஆகிட்டான். இந்த டைம் நான் தான். இந்த டைம் நானே தான். இனிமேட்ட ஒன்றும் பண்ண முடியாது. கியோவான்னு தெரில. நான் சாம்பியன் போட்டி நான் தான் சாம்பியன். நான் மூஞ்சி தான் இருக்கு பாருங்க. ஆனால் அந்த டை ட்ரெஸ் மட்டும் யார் தின்னு தெரில. ஏதோ ஒன்று என் மூஞ்சி தான் போட்டுருக்கு. சிட்டியா நெய்பர்ஹுட்டா? நமக்கு நெய்பர்ஹுட்டு. ஸ்பின்னு ஃப்ரீயா? எஸ், ஒரு ஸ்பின் இருக்கு. ஓகே, ஆரம்பிச்சிருச்சு போல. நான் என்ன பார்க்கல. நான் என்ன தான் டேகராக விட்ருக்கேன் பைத்தியக்கார பசங்க. இதுலேருந்து இப்படி ஜம்பாக போட்டு ஏறிடலாம். ரெண்டு பேருமே சரியான எஸ்லிக்கு எங்கே அடிக்கவே முடியல. இந்த மேலே நிற்கிறவங்களாம் அடிக்கிறது பெஸ்ட் ஐடியா இல்லை. நம்ம வேறு ஏரியாவது டார்கெட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ வாங்க, ஒருத்தன் ஒரு பேக்கன் அவனாவது மாட்டுறான்னு பார்ப்போம். தம்பி பேக்கோன் எங்கே பாருக்கீங்க? வாங்கப்பா. இருந்து பார்ப்போம் யாராவது கண்ணுக்கு தென்படுறாங்களான்னு. அவனை போய் பிடிப்போம். அவனை டேகர் தான் போல.
இவங்க எல்லாம் ரொம்ப ரன்னர் தான் வின் பண்ணியிருக்கானுங்க. நானே தான். அந்த மேட்ச் அந்த ரேஸ் நோட்டிட்டு போயிடுச்சு. மேலே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த மேட்ச் அது புதுசாக ஒரு கேம் மோட் இல்லை, அதே தான். ஓகே, கிளான்ஸா இல்லை கிளான்லாம் இருக்கா? அதுதான் அந்த மேப்பு. நம்ம டேகர் அங்கே தான் இருக்கா, நம்ம அது தப்பிச்சிடலாம். இந்த லீப் எபிலிட்டி வந்து நம்மளுக்கு ஏர் ஜம்ப் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்படியே பண்ணிட்டு போகலாம். ஓகே, நம்ம திரும்ப இந்த டைம் மேட்ச் பார்ப்போம். குதிச்சா அதை வின் பண்ணிருக்கலாம். இந்த டைம் நம்ம இன்ஃபெக்டடுக்கு போகலாம். ஓகே, நம்ம ரன்னர் தான் இந்த டைம் தப்பிச்சு போனோம். நம்ம நல்ல ஒரு பிளேஸாக பார்த்து போனோம். இந்த டைம் வந்து பாம் டேக் என்னன்னு தெரில. ஆட்டோ டேக் நல்லா தான் இருக்கு. இதுக்குள்ளே போக முடியாது போல. போக முடிஞ்சா நல்லாயிருக்கும். மேலே ஏறி போவோம். இவ்வளோ தூரம் ஏனில ஏறி வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடலாம். யாராவது வராங்களான்னு பார்த்துருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது ஏனி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் அவன் டேகரா? அவன் கலர் பார்க்க டேகர் மாதிரியாடா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒயிட் கலரில் இருக்குது. சரி, டேகர் இல்லை புள்ளன்னு நினச்சிக்கிட்டானா? நோ ப்ரோ. யார் அந்த ரன்னரு? இவன் டேகரு. பேரை பார்த்தாலே தெரியும். டேகர் தான் நான் ஜெயிச்சிருவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ இருந்த போதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே டாமி கன் வச்சு ஒரு சூப்பரான கேம் வீடியோ வரும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.